இந்த போஸ்டர் அடிக்கிறாங்க. இப்போ கூட போஸ்டர் பார்த்தேன் அண்ணாமலைக்காக. இவங்கெல்லாம் என்ன ஒரு ஜால்ரா கூட்டம் மாதிரி எனக்கு தெரியுது. ஆகையினால அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து எனக்கு என்னமோ தெரியல. அது என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன இது பண்ணாங்க. அவர் வந்து ஒரு தேசிய தலைவராக கொண்டாங்க. இப்போ கூட என்னன்னா அவர் வந்து மத்திய அமைச்சர் பதவி கேட்பதாக தான் தெரியுது. இன்னும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மோடியை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாரு. நாளைக்கு என்ன அறிவிப்பாரா, அறிவிக்க மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அறிவிக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன். லோக்சபா தேர்தல் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்றதான் எனக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் வரைக்கும் நான் உங்ககிட்ட பகிர்றேன். ஆகையினால இந்த சூழ்நிலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை வெற்றி பெற வைக்குமான்னு தான் பக்கத்து ஒழிய இந்த தலைவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணோம், அந்த தலைவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணோம். மக்கள் வெற்றி பெற்றாங்கன்னா இன்றைக்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தீய சக்தியா தூய சக்தியான்னு போட்டி போட்டுட்டு நீங்கள் அதே வாஷிங் மிஷினை வச்சு, விஜய்ன்ற வாஷிங் மிஷினை வச்சு இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, தூய சக்தி ஆயிடுச்சு தீய சக்தி. இப்போ ரஜினிகாந்த் இவர் பின்னாடி இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது ரஜினிகாந்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற கேள்வியை மக்கள் புரிஞ்சுக்கணும். அவர் இருக்கிறது போயஸ் கார்டன் சார். போயஸ் கார்டன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெயலலிதா அம்மா கிடையாது, ஜெயலலிதா அம்மாவா இருக்கிறாங்க. போயஸ் கார்டன் சொன்னா ஜெயலலிதா அம்மா தான். இப்போ ரஜினி இருக்காரு, ரஜினிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை 15 தடவை அவர் பேசினாலும் ஆன்மீகத்தை தான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அண்ணாமலை தான் விடாமல் சேஸ் பண்ணி ஏதோ பண்ணி இப்போ மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் விஜய்க்கு அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ரீதியில் வந்து அண்ணாமலையை தூண்டி விடுறதா தான் நான் பார்க்குறேன். இது விவாத மேடைகளில் டிவி மீடியாஸ்க்கு செட் பண்ணிட்டாங்கன்றதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. தமிழருவி மணியன் அவர் தான் கூட்டணி அமைச்சார். அன்புமணி ராமதாஸ், வைகோ, ஜான் பாண்டியன், புதிய தமிழகம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி 18.8% வாங்கினாங்க இப்போ 2014 லோக்சபா தேர்தலில். அது தலைமையா இல்லை அண்ணாமலை செய்த தலைமையான்றது எனக்கு வந்து இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. நீங்கள் என்ன பண்ணோம், 500 ஸ்கீம் இருக்குது சார். 500 ஸ்கீமில் 19 கோடி தொண்டர்களை வச்சிருக்கிறாங்க பாஜக. 19 கோடி தொண்டர்கள் 500 ஸ்கீம் போயிடுச்சா? எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா? தமிழகத்தில் வந்து மோடியினோட ஸ்கீமே கிடைக்கப்பெறாத பாஜக ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் செஞ்சால் தானே அவன் வந்து வேலை செய்வான். அதை தானே அண்ணா அறிவாலயம் செய்து அவங்க தொண்டர்களுக்கு வாரி வாரி இறைச்சாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அவர் பர்த்டே அப்படிங்கிறதுனால மோடியை சந்திச்சு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நாளைக்கு வந்து கட்சியை வந்து அறிவிக்க போகிறாங்க. சைக்கிள் சின்னம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடியுது. என்ன நடக்குது? இந்த திடீர் பிளானா இல்லை ரொம்ப நாள் மனசில் வச்சுருந்தது இன்றைக்கி வெளியில் வருதா, எப்படி சார்? இதில் 2-3 ஆங்கிளில் சொல்கிறாங்க சார் விஷயங்கள். வந்து நான் கேள்விப்பட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் இவர் பின்னாடி இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது ரஜினிகாந்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற கேள்வியை மக்கள் புரிஞ்சுக்கணும். அவர் இருக்கிறது போயஸ் கார்டன் சார். போயஸ் கார்டன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெயலலிதா அம்மா கிடையாது, ஜெயலலிதா அம்மாவா இருக்கிறாங்க. போயஸ் கார்டன் சொன்னால் ஜெயலலிதா அம்மா தான். இப்போ ரஜினி இருக்காரு, ரஜினிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன அறிவாலயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஊடகத்தில் ஒரு செட்டிங் போட்டாங்க சார் தெளிவாக. நீங்கள் வேணால் பாருங்கள். அடுத்த வரப்போகிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நடத்தப்படக்கூடிய விவாதம் என்னமா இருக்குன்னா, திமுக விசஸ் அதிமுகன்ற விவாதமே இருக்காது. ஒன்று அண்ணாமலை விசஸ் விஜய், விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின், இல்லை சீமான் விசஸ் உதயநிதி ஸ்டாலின், இல்லை ஸ்டாலின் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் விசஸ் அண்ணாமலை. இப்படி தான் மாறி மாறி தான் விவாத மேடைகள் நடக்க போகுது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இது இன்னொரு பூதம். ஆகையினால தெளிவாக வந்து களத்தில் இறக்கி விட்டாங்க. என்னன்னா, டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இந்த 4ஆம் தேதியிலிருந்து நைட்டிலிருந்து ஆரம்பித்து 10ஆம் தேதி பதவி ஏற்கிற வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் எப்படி ஒரு பூதத்தை வந்து செட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த பூதத்தையும் உருவாக்கி விடுறாங்க. ஏன்னா
தன்னோட மகனுக்கு வேற எந்த ஒரு இதுவும் போட்டியாக வந்துடக்கூடாது அப்படின்ற ரீதியில் வந்து அண்ணாமலையும் தூண்டி விடுறாங்க. ஏன்னா அண்ணாமலை தான் வந்து விஜயை வந்து கடுமையாக தாக்கக்கூடிய ஒரு வெப்பனாக அண்ணா அறிவாலயம் பார்க்குது. ஏன்னா ரஜினி இருக்காரு, ரஜினிக்கு பின்னாடி அண்ணா அறிவாலயம் தான் இருக்குது, வேற யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார், மக்களே சொல்லுங்க. நான் கேள்வி, அதாவது இப்போ வந்து ஒரு சிலர் சொல்றாங்க ரஜினிகாந்த் வந்து நலம் விசாரித்தார், துக்கம் விசாரித்தார், தோல்வி அடைந்ததுனால அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டோரியும் சொல்றாங்க. அமித்ஷா தான் சொன்னாரு போய் பாருங்க, அதிமுக திமுக கூட்டணி உருவாகிறதுக்கு போஸ்ட்போல் அலையன்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாகும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற விஷயம் பேசப்பட்டது தான் இதுதான். இனிமே என்ன காய் நகர்த்தல். இப்போ ரஜினிகாந்துக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து விஜய் மீது காழ்ப்புணர்ச்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை 15 தடவை அவர் பேசினாலும் ஆன்மீகத்தை தான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அண்ணாமலை தான் விடாமல் சேஸ் பண்ணி ஏதோ பண்ணி இப்போ மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் விஜய்க்கு அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ரீதியில் வந்து அண்ணாமலையை தூண்டி விடுறதா தான் நான் பார்க்குறேன். இது விவாத மேடைகளில் டிவி மீடியாஸ்க்கு செட் பண்ணிட்டாங்கன்றதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. எல்லா விவாத மேடையிலும் இது நடக்க தான் போகுது. இனிமே வந்து விஜய் விசஸ் சீமான், சீமான் விசஸ் அண்ணாமலை, சீமான் விசஸ் அண்ணாமலை வராது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ராக்ல போகிற மாதிரி தான் தெரியுது. அண்ணன் தம்பி இல்லை, அவங்க சித்தாந்த ரீதியாக வந்து அண்ணாமலை வந்து இஸ் லைக்கிங் சீமானோட ஸ்டைல். ஏன்னா அவர் வந்து பிடிச்ச விஷயம் என்னன்னா திராவிட அரசியல், திராவிடத்தையும் உடைச்சது, சுக்குநூறாக உடைச்சது வந்து சீமான் மட்டும்தான் இன்னைக்கு, வேற யாரும் கிடையாது. எனக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு பிஜேபியில் இருக்கும்போது. நான் வளர்த்தாருன்னு சொல்றது 11% அச்சீவ் பண்ணாரு. அது அவர்னால மட்டும் கிடையாது, அவர்னால ஒரு 3% வளர்ந்தது. மீதி இருக்க 8% வந்து மோடி ஐயால தான், வேற எதுவுமே கிடையாது. 2014 இருந்து மோடி ஐயாவை பார்த்து மக்கள் வந்து தெளிவடைஞ்சு அந்த 8% ஓட்டு விழுந்தது அந்த 2024 தேர்தலில் அவருக்காக தான். நான் இதில் மாற்று கருத்தே கிடையாது. அது இல்லாமல் கடினமான ஆர்எஸ்எஸ் தொண்டர்களோட உழைப்பு. அண்ணாமலை ஃபேக்டர் வந்து 2% 3% தான் சார், 3% கூட இருக்காது, 2% தான் அவர் ஓட்டு வாங்கி கொடுத்துருப்பார். அந்த ஐபிஎஸ் என்ற மோகம் கொண்ட இளைஞர்கள் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி வந்து விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார், மாஸ் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்ல முடியாது விஜயெல்லாம், கடந்த ஒரு 8 படம் தான் அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில் போச்சு. அந்த ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் என்ற மோகம் கொண்ட இளைஞர்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, நான் கூட நினைச்சது உண்டு. தமிழருவி மணியன் அவர் தான் கூட்டணி அமைச்சார். அன்புமணி ராமதாஸ், வைகோ, ஜான் பாண்டியன், புதிய தமிழகம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி 18.8% வாங்கினாங்க இப்போ 2014 லோக்சபா தேர்தலில். அது தலைமையா இல்லை அண்ணாமலை செய்த தலைமையான்றது எனக்கு வந்து இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மோகம் வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து செல்லா காசா போயிடுவோம், இதே வந்து பாஜக இந்துத்துவ கொள்கையை பேசிக்கிட்டு இருந்தோன்னா, திராவிடம் இந்த சாயலில் வந்து தமிழன் அப்படின்னு சீமான் ஸ்டைலில் பேசினாதான் இது எடுப்படும் அப்படின்ற ரீதியில் அவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஆனால் வந்து அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு என்னமோ தெரிஞ்சு அவருக்கு வந்து அவர் இந்த த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோரம் நடத்தணுன்றதான் அவரோட எண்ணமாக இருந்தது. ஃபோரம் நடத்தி மக்களை வந்து ட்ரெயின் பண்ணோம், இப்போ அரசியல் ரீதியாக ட்ரெயின் பண்ணோம் அப்படின்ற ரீதியிலாம் அவர் எய்ம் பண்ணியிருக்கார். அதை தான் பல பேர் சொல்கிறாங்க, அவருக்கு கட்சி ஆரம்பிக்க மாட்டார், அந்த ஃபோரத்தை ரன் பண்ணுவார், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற ரீதியில் வருவாங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து அண்ணாமலை பிடிக்கும் தான். என்னோட காலேஜ் ஜூனியர் அவர், ஒரு வகையில் இங்கே வந்து அலுமினி அப்படின்ற ரீதியில் நான் வந்து அவரை வந்து ஆதரிப்பேன். ஆனால் வந்து அவரோட ஒரு சில செயல்பாடுகள் எண் மக்கள் யாத்திரையிலலாம் வந்து அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். நீங்கள் என்ன பண்ணோம், 500 ஸ்கீம் இருக்குது சார், 500 ஸ்கீமில் 19 கோடி தொண்டர்களை வச்சிருக்கிறாங்க பாஜக. 19 கோடி தொண்டர்கள் 500 ஸ்கீம் போயிடுச்சா? எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா தமிழகத்தில் வந்து மோடியினோட ஸ்கீமே கிடைக்கப்பெறாத பாஜக ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் செஞ்சால் தானே அவன் வந்து வேலை செய்வான். அதை தானே அண்ணா அறிவாலயம் செய்து அவங்க தொண்டர்களுக்கு வாரி இறைச்சாங்க. அப்படி வாரி இறைக்க போய் தான் இந்த 70 சீட்டாவது வந்தது. இல்லைன்னா 10-15 சீட்டு கூட திமுக வந்திருக்காது. எப்போ பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ், பல லட்சங்களை வட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் வாரி இறைச்சாங்க. வாரி இறக்க போய் தான் அந்த வேலையாக நடந்தது.
ஆனால் பாஜக அதை செய்தா, அண்ணாமலை அவர்கள் செய்தாதான் அந்த எண் மக்கள் யாத்திரையில் நீங்கள் மக்கள் அந்த ஒரு 10-15 ஸ்கீமையாவது மக்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு பெருவாரியாக வெற்றி பெற்றிருக்கோம். உங்கள் பின்னாடி நின்றுப்பாங்க. ஆனால் இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு தெரியல சார். இந்த போஸ்ட் அடிக்கிறாங்க. இப்போ கூட போஸ்ட்டை பார்த்தேன் அண்ணாமலைக்காக. இவங்கெல்லாம் என்ன ஒரு ஜால்ரா கூட்டம் மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது இப்போ கேரளாவில் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், பிஜேபி தலைவராக ராமகிருஷ்ணனும் அப்படின்னு ஒருத்தர் போட்டாங்க. கொஞ்சம் கருப்பாக இருப்பார் பார்க்குறது, சாதாரணமான ஆள். அவர் இருந்து 3 வருஷம் இருந்தார் தலைவராக. நல்லா வேலை செஞ்சார். ஆர்எஸ்எஸ்லேருந்து கொண்டு வந்து போட்டாங்க. திறமையாக வேலை செஞ்சார் கேரளாவில். இன்றைக்கி அவரும் ஒரு காரணம். அங்கே வந்து 3-4 சீட்டு திருவனந்தபுரம் அந்த கவுன்சிலர் மேயர் எல்லாம் ஜெயிச்சது காரணம். அவரும் ஒரு காரணம். யார்? அந்த ராமகிருஷ்ணன், கேரளாவினோட பாஜக முன்னாள் தலைவர் காரணம். இன்றைக்கி அவர் இருக்கிற இடம் தெரியுதா? அவர் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணல? நீங்கள் ஏன் தலைமை ப்ரொஜெக்ட் பண்ணல? ஏன் பல கோடிகள் செலவு பண்ணல? இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ கோடி ரூபா அண்ணாமலைக்காக செலவு செஞ்சாங்க அப்படின்ற ரீதியில். இது மன வருத்தத்துக்காக சொல்ல, பல தொண்டர்கள் உயிர் தியாகம் செய்து பெங்காலில் அந்த பொண்ணு டாக்டர் பொண்ணு ரேப்பான பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க. ஒரு சாதாரண சர்வெண்ட் மெய்டு வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்மணிக்கு வெஸ்ட் பெங்காலில் சீட்டு கொடுத்தாங்க. அவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலில் கொடுக்கும்போது இங்கே இருக்க தொண்டர்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் பழனி பாபா கேஸில் பாதிக்கப்பட்ட மனோஜன்லாம் இருக்கார். அவருக்கெல்லாம் நீங்கள் ஏன் இது பண்ணல? அவரெல்லாம் அநியாயமாக கேஸை புட்டப் பண்ணி அவர் பாதிச்சிட்டார். அவரெல்லாம் ஏன் வளர்த்து விடல? அவரெல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஊட்டி பெல்ட்டில் வந்து ஸ்ட்ராங் வேலை செஞ்சிருக்கக்கூடியவர். ஆகையினால அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து எனக்கு என்னமோ தெரியல. அது என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன இது பண்ணாங்க? அவர் வந்து ஒரு தேசிய தலைவராக கொண்டாங்க. இப்போ கூட என்னென்னா அவர் வந்து மத்திய அமைச்சர் பதவி கேட்பதாக தான் தெரியுது. இன்னும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையிலையோ அண்ணாமலை மீது எதுவும் கிடையாது. என்கிட்ட நல்லா தான் பேசினார். நான் பேசுகிறப்பெல்லாம் என்னோடய காலேஜ் ஜூனியர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். நீங்கள் எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் மெசேஜ் பண்ணால் எடுக்க மாட்டார், கால்லாம் பண்ணால். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் ஒரு சில விஷயங்களை தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டார். இதில் எண் மக்கள் யாத்திரையில் வந்து கட்சியை வளர்த்தாரான்னு தெரியாது, ஆனால் தன்னை வளர்த்துக்கிட்டார். அதில் இருக்க ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி பிரிஞ்சு போனாலும் என்ன ஆகும்? இருக்கிற 2.97% போயிடும் அப்படியே பாஜகவுக்கு. இதை பாஜக விரும்புமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கொலை நடந்தது இல்லையா, குண்டு வெடிப்பு நடந்தது. அப்போ தேர்தல் நடந்தது 91. அப்போ நடந்த தேர்தலில் பேர்னாம்பட்டு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் என்னோட ஃப்ரெண்டு டிஜி பிரபாகரன்றவர் நின்னார். தேர்தல் பிரச்சாரமே பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க, ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு, பெரிய அலை அடிக்க போது, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, பிஜேபிக்கு இங்கே ஒன்றும் எடுபடாது, தனிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு 20 நாள் பிரச்சாரமே பண்ணல. முதல் 2-3 நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் இந்த ராஜீவ்காந்தியினோட கொலை நடந்ததுனால என்ன ஆச்சுன்னா அப்படியே கடப்பில் போட்டாங்க. ஆனால் அவர் வாங்கின ஓட்டு என்ன தெரியுமா? தாமரைக்கு விழுந்த ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 5000 ஓட்டு. எப்படி சார் விழுந்தது? பிரச்சாரமே பண்ணாமல். அப்படி இருக்கக்கூடிய இதெல்லாம் விவரங்கள்லாம் நடந்திருக்கும் போது, அந்த மாதிரியான தொண்டர்கள் இருந்தபோது அண்ணாமலையை ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, எப்படி இது பண்ணுறாங்க அப்படிலாம் தெரியல. இன்றைக்கி என்னென்னா சார், ட்ரெண்டிங் செட் பண்ணிட்டாங்க சார் திமுக. பாஜக என்ன பண்ணிக்கிட்டுன்னு தெரியல. இன்னும் ஒரு சைடில் சொல்கிறாங்க அவங்க திமுகவோட கூட்டணியில் போகணுன்னு பார்க்குறாங்க அப்படின்லாம். ஒருவேளை அண்ணாமலையை தூண்டி விட்டு அவங்களும் ஆதரிக்கிறாங்களோ என்னமோ. சரி, அவரும் வந்து பண்ணி பார்க்கட்டும். லோக்சபா தேர்தல் வரும்போது நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அண்ணாமலையினோட கட்சியோட அப்படின்றது கூட இருக்கலாம். இதை திமுகவும் விரும்புது மறைமுகமாக. இன்றைக்கி என்னென்னா, பொதுவாக எல்லா டிவி சேனலுக்கும் அறிவிக்கப்படாத கட்டளையாக அவங்க வந்து செயல்படுவாங்கன்னு தான் தோணுது. ஒரு டிவி சேனலில் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய், அண்ணாமலை, சீமான் இவர்கள் தான் தலைவர்கள் எதிர்காலத்தில். இன்னும் 15-20 வருஷத்துக்கு யாரும் தலைவர்கள் இல்லாத ரீதியில் வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஆகையினால அண்ணாமலை வந்து பர்சனலாக நான் சொல்கிறது, அவர் சாதாரண குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்காரு. சாதாரண அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு அரசியல் வேணாம் தம்பி, நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க. ஆல்ரெடி அசிங்கப்படுத்திட்டாங்க. அரவக்குறிச்சியில் நின்று அவர் தோற்று போயிட்டார். ஆகையினால் வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சது வந்து பிஜேபியில் இருக்கவங்கள தான் அவர் தோக்கடிச்சாங்க. அந்த மாதிரியான ரீதியில் இங்கே கோயம்புத்தூர்லேயும் அதுதான் நடந்தது. ஆகையினால் வானதி சீனிவாசனுக்கும் அவருக்கும் ஒத்து போல, பல தலைவர்களுக்கு ஒத்து போல, இந்த மாதிரியான ரீதியில் வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் அவருக்கும் ஒத்து போல.
இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ கார்னர் பண்ணிட்டாங்க. அவரும் வந்து சரியான ஆட்களை அரவணைக்கலை, எங்களை போல ஆட்கள்லாம் அரவணைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அரவணைச்சிருந்தானா இந்த நிலைமை உருவாகியிருக்காருன்னு தான் என்ன கருத்து. என்னன்னு விட்டுருங்க, பல பேர் வந்து அவருக்கு உதவி செய்கிறதா இருந்தாங்க, அவரும் சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்ற ரீதியில் தான் நான் பார்க்குறேன். அதனால் அவருக்கு என்னோட தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லை வந்து என்ஜிஓ ரன் பண்ண போகிறாரா? ஏன்னா அவர் என்னோட காலேஜ் ஜூனியர், எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லுவேன் நான். ஆனால் எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மோடியை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாரு. நாளைக்கு என்ன அறிவிப்பாரா அறிவிக்க மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அறிவிக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன். லோக்சபா தேர்தல் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்றதான் எனக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் வரைக்கும் நான் உங்ககிட்ட பகிர்றேன். ஆகையினால இந்த சூழ்நிலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை வெற்றி பெற வைக்குமான்னு தான் பார்க்கணும் ஒழிய இந்த தலைவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணோம் அந்த தலைவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணோம். மக்கள் வெற்றி பெற்றாங்கன்னா இன்றைக்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தீய சக்தியா தூய சக்தியான்னு போட்டி போட்டுட்டு நீங்கள் அதே வாஷிங் மிஷினை வச்சு, விஜயன்ற வாஷிங் மிஷினை வச்சு இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, தூய சக்தி ஆயிடுச்சு தீய சக்தி அப்படின்ற ரீதியில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து மக்கள் வெற்றிக்கான இதுவே கிடையாது. பார்ப்போம் எப்படின்றது, கால சூழ்நிலை தான் பதில் சொல்லணும். அண்ணாமலையினோட செயல்பாடுகள் வந்து வரவேற்போம். ஏன்னா இளைஞர்களை வரவேற்பது தான் நம்மளோட இது. இந்த வயசானவங்களாம் எனக்கு தெரிஞ்சு நான் ரிசல்ட் வரும்போதே சொன்னேன், ஸ்டாலின் ஐயா அவர்கள்லாம் வந்து விடுப்பு எடுத்துக்கிட்டு அமைதியாக உட்காந்து ரிட்டையர் ஆக வேண்டிய ஸ்டேஜில் இருந்து இப்போ அப்படியே போகிறது தான் நல்லது. தேவையில்லாமல் அரசியல் பண்ணிக்கிட்டு இளைஞர்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். அண்ணாமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.